கர்த்தர் நம்மளோடு இடைப்பட ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆண்டவரே, இந்த ஆராதனையில நாங்க உம்மை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நீர் இறங்குபடியாக ஆண்டவரே, வந்தவர்கள் ஒவ்வொருவரும் வந்தவண்ணமாய் அல்ல, உம்மை கண்டவர்களாக ஆண்டவரே, உம்முடைய தொடுதலை உணர்ந்தவர்களாக இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்லணும் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க ஆண்டவரே. எஸ் லார்ட். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்ட தேவன் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுங்கப்பான்னு கேட்கலாமா? எஸ் லார்ட். வந்தருளும் தூய ஆவியே, வந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆட்கொள்ளும் தூய ஆவி, அமபாரவனையும் அரவணைக்கும் தூய ஆவி. எங்கள் ஒவ்வொருவரையும் சொல்லலாமா? ஆட்கொள்ளும் தூய ஆவி, அரவணையும் அப்பா, அரவணையும் தூய ஒரு முறையா சொல்லலாமா? ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. எஸ் லார்ட், எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களை அரவணைங்கப்பா. நீர் எங்களை அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் அண்ட சராசங்களையும் படைத்த தேவன். நீர் எங்களுடைய பாதைகளை எங்களுக்கு காண்பித்து எங்களை நடத்துகிற தேவன். இந்த கால வேளையில உம்மை பார்க்கும்படியாக, உம்மை தேடும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நோக்கி பாருங்க. பலவித சூழ்நிலைகளோடு, பலவித தேவைகளோடு, பலவித பாரங்களோடு நாங்க வந்திருக்கலாம்ப்பா. எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றால் போல நீர் பதிலை தருகிற தேவன். இந்த காலவேளையில் ஆராதனையில நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. எங்களுடைய இருதயங்களை அறிந்த தேவன், நீங்க நடத்துங்கப்பா, நடத்துங்க. உங்களுடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா.
ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பாடல்கள், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி ஒவ்வொன்றிலும் நீங்க எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க, எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு டிவி ஏதோ ப்ராப்ளம், ஒழுங்காக எடுக்கல, அதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு எல்லாம் தெரிந்த பாடல்கள் தான் நாம் கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? இந்த பாட்டு இப்படி தான் சொல்லுது, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடாரா. அவர் என்னை உங்களையும் விட்டு ஒரு நாளும் ஒரு காலம் விலகாத தேவனா இருக்கிறார். பாடுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவன் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவன், ஆமென். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். சொல்லாமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லலாமா? ஓ ஆமாப்பா. தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை. ஆமாப்பா. ஓ எஸ் லார்ட். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை.
குறைவெல்லாம் நீக்குவார், நம் குறைவெல்லாம் நீக்குவார். சலாமா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஒன்று சேர்ந்து துதிக்கும் போது அவனுக்கு பிடிக்காது, ஏதாவது கொட்டையை கிளப்பி விடலாம் அப்படின்னு தான் பார்ப்பான் இல்லை. ஆனால் என் தேவன் உங்களுடைய தேவன், என்னை உங்களையும் நடத்துகிறவர். ஆமென். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு காலம் எதற்குமே பயம் இல்லை. வசனம் எப்படியா சொல்லுது, சங்கீதம் 118:6, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்கிற தேவன், யாரும் எனக்கு எதையுமே செய்ய முடியாது. என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் வாழ்க்கையில ஒரு பயம் இல்லைங்க. என்ன சரி, ஆனா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் மனுஷனை கண்டு பயப்பட போகிறதில்ல, என் கூட அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? இந்த பாடல் இப்படியா சொல்லுது, பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். என் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருப்பதனால, கேடகமாய் இருப்பதனால, மகிமையாய் இருப்பதனால நான் ஒரு காலம் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். சொல்லமா? பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். சொல்லமா? பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் இருப்பதனால், நான் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஓ பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமும் மானி, என் ரட்சிப்பும் மானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதம் மானி, என் ரட்சிப்பும் மானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்வீராமப்பா. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்வீ. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால், தலை நிமிர செய். சொல்லமா? கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால், தலை நிமிர செய்தி. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஓ பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் நல்ல மேய்ப்பனி என் முன் செல்கின்றீர், பசுமையாய் நடத்திடுவீர். சொல்லாமா எல்லாரும்? என் நல்ல மேய்ப்பனி என் முன் செல்கின்றீர், பசுமையாய் நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து, என் தலையை நிரம்ப செய்தீராமப்பா. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து, என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால், தலை நிமிர செய். கேடகம் கேடகம் நீர்,
பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. சொல்லமா பயமில்லையே, ஆமாப்பா என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. ஓஹோ பயமில்லையே பயம் அல்ல பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. ஆமென் ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் கர்த்தரே ஆதரவாக இருக்கிறார். நானும் நீங்களும் நன்மை செய்கிறதுனால, மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். வசனம் இப்படியா சொல்லுது, பிரியமானவனே நீ தீமையினை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆமென். எதனால் உண்டாயிருக்கிறான்? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. நானும் நீங்களும் தேவனை காண்கிறோமா? ஆமாவா இல்லையா? 3 யோவான் 1:11 இந்த வசனம் சொல்லியிருக்கிறது, பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நானும் நீங்களும் தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றும் பொழுது நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. நானும் நீங்களும் தேவனால் உண்டாயிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தீமை செய்கிறவன் என்னவா? தேவனை காணவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கால வேளையில நானும் நீங்களும் தேவனை காண்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த தேவன் எனக்கு உங்களுக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? நானும் நீங்களும் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தினால விசுவாசிக்கும் பொழுது, எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் அவர் எனக்கு உங்களுக்கும் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த பாடல் எப்படியா சொல்லுது, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாமா? சொல்லி முடியாத அற்புதங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம் தேவன். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லமா? ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான். அப்பா எல்லாவற்றையும் செய்கிற தேவன் உம்மாலா. எஸ் ஜீசஸ். உம்மாலே தான் எல்லாம். சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, அம்மாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே,
எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஆமாப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஓ அன்பே உமக்கு உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். செல்லமாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லலாமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தானே, உம்மாலே தான் எல்லாமா. அப்படியே எழுந்திருக்கலாமா இருக்கிற இடத்துல? ஓ ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதா எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. அவாந்திர வெளியில் தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. சொல்லலாமா எல்லாரும்? அப்பா வறண்ட நிலங்களிலே நீரூற்றாய் மாற்றுகிற தேவன் என்னுடைய உங்களுடைய தேவன். இந்த காலை வேளையில என்னையும் உங்களையும் ஒருவேளை வறண்டு போன சூழ்நிலையில் இருக்கலாம். அவர் நீரூற்றாய் மாற்றுகிறவர். சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து ஏமாந்து போயிட்டோமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், உனக்கு ஆதரவா இருக்கிறேன். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இயேசுவே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த கால வேளையில அவர் நம் மத்தியிலே இறங்கி வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய வல்லவர். ஆமாப்பா, ஒரு அற்புதத்தை நாங்கள் காண, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. மறுபடி சொல்லாம, ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஆண்டவர் பார்த்து ஹalleluya hallelujah hallelujah, oh yes Jesus,
தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே. Lord, we believe you, Lord. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே ஏசையா. மறுபடியும் சொல்லாமா? தழும்புகளால் தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே ஏசை. Yes, Lord. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுவே இறங்கி வந்து இயேசுவே. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya 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 ரலலலலல ஷலலலலோ ஓரிகலலலலோ. ஹalleluya 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 ஹalleluya. இந்த கால வேளையில சுகவீனமா ஒரு வேலை இருக்கலாம். வசனம் சொல்லுது அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அவருடைய தழும்புகளால் சுகமானோம். என்னை உங்களையும் சுகப்படுத்துகிற தேவன். அப்பா, நான் உம்மை பார்க்க வந்திருக்கிறப்பா, உம்மை தேடி வந்திருக்கிறேன். நீங்க தான் என்னுடைய வழி அப்பா. உம்மிடத்திலிருந்து இன்னைக்கு நான் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன்ப்பா. உம்மிடத்திலிருந்து இன்னைக்கு நான் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். உம்மிடத்திலிருந்து ஒரு அதிசயத்தை இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஒருவேளை என் கூட யாருமே இல்லை, அப்பாவும் அம்மாவுமா அவர் இருந்து என்னை உங்களை நடத்துகிறார். சொல்லாமா? அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. அப்பா, நாங்க உம்மை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்பே, நான் உம்மை, இயேசுவே உம்மை ஒருவரே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ. ஆமாப்பா, நான் உந்தன் பிள்ளைப்பா. நான் வந்திருக்கிறேன்ப்பா உம்மை பார்க்க. அப்பா, நான் உம்மை ஒரு
அற்புதத்தை இன்னைக்கு செய்யுங்கப்பா. அன்பே நான் உம்மை சுகத்தை தருகிற தேவன் இந்த கால வேளையிலே அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பியே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஓ ஜீசஸ், சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர், என்னை உங்களை ஆளுகை செய்கிற தேவன் இந்த காலை வேளையில என்னோடு உங்களுடைய வாசம் செய்ய வந்து இறங்கி இருக்கிறார். என்னுடைய உங்களுடைய குடும்பத்தில் வாசம் செய்கிறவரா இருக்கிறார். நம்முடைய சபையிலே வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். நானும் நீங்களும் அவரை விசுவாசித்து என் கூட அவர் எப்பவும் இருக்கிறார். என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். என்னை கைவிடாமல் இருக்கிறவராக இருக்கிறார். நான் போகும்போது நான் தனியா போறேன்னு நான் நினைக்கிறேன், என் கூட அவர் அடுத்த என் பக்கத்திலேயே வராரு. நான் தனிமையில் அல்ல. அவர் நம்முடைய பாரங்களை மாற்றுகிறவர். நம்ம அருகிலே உட்கார்ந்து நம்ம தோள்ல கையை போட்டு, மகனே மகளே கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். எங்கள் மாத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இந்த காலவேளையில் அவர் உலாவுகிற தேவனாய் எங்கள் மாத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லலாமா எல்லாரும்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எஸ் ஜீசஸ், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லலாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமாப்பா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ, பரிசுத்தர், பரிசுத்தரே. உயரமும் உன்னதமானவர், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர். சொல்லலாமா எல்லாரும்? அவரை பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஒருவரே. சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்த ஓ பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ஆமாப்பா சேனைகளின் கர்த்தர் எங்கள் தேவன் பரிசுத்தராயிருக்கிறீரே சேனைகளின் கர்த்தர் இந்த கால வேளையிலே நம் மத்தியிலே வந்து அற்புதங்களை செய்கிறார். ஓ எஸ் ஜீசஸ் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே எங்கள் மத்தியில் உள்ளாவிடும் எங்களோடு என்றும் வாசம் எங்க குடும்பத்தில் எங்க குடும்பத்தில் உள்ளாவிடும் உள்ளாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய் எங்கள் சபையினில் எங்கள் சபையினில் உள்ளாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நானும் நீங்களும் தேவனால் உண்டாயிருக்கிறோம். நன்மை செய்கிறவர்களாக நானும் நீங்களும் இருக்கும் பொழுது அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலவேளை என்னை உங்களையும் அவர் உருவாக்கி இருக்கிறார், அவர் படைத்திருக்கிறார். தீமை செய்கிற தேவனை காணான் அப்படின்றிருக்கு. நம் நன்மைகளை செய்யும் பொழுது தேவனையும் காண்கிறோம், அவராலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே, மீதியான வேலையில் நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். நாங்கள் சரி செய்ய வேண்டிய இடங்களிலே நாங்கள் சரி செய்ய, எங்களை நேர் வழியில நடத்தி செல்லுகிற தேவன் நீர் இருக்கிறீரப்பா. நாங்க உம் வழியிலே நடக்க எங்களை ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களை ஆட்கொள்ளுங்க. சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்தி இரு ஜெபத்திலும் நீர் எங்களோடு வெளிப்படுங்க, பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். செக். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
வாசிக்கும்படியான சங்கீதம் 109. வாசிக்கும்படியான சங்கீதம் 109 ஒன்றிலிருந்து முடிய. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும். பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமில்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவுது. அவன் பிள்ளைகள் திக்கிற்றவர்களும் அவன் மனைவி விதையுமாக கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள். அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவுது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். அது அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கச்சையாகவும் இருப்பதாக. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். சாயும் நிழலை போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியை போல் பறக்கடிக்கப்படுகிறேன். நான் அவர்களுக்கு நிந்தையானேன். அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே நீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. என் விரோதிகள் லட்சியால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையை போல் தரித்து கொள்ள கடவர்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகளின் எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் என் வலது வாரிசத்தில் நிற்பார். ஆமேன், ஆமேன், ஆமென். நாம் உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். காலையில் ஒரு சின்ன இது நடந்துச்சுல்ல, ஆனாலும் கர்த்தர் போதுமானவராக இருந்து பின்னாடி போய் உட்காந்து பாடினா ஆண்டவர் பலத்தை தருகிற தேவன். சீக்கிரத்தில் அது என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இவ்வளோ நாள் அவங்க மேலே நின்று பாடிட்டு இருந்ததுனால ஷாக் எதுவும் அடிக்கலை. மரம் இருந்ததுனால என்னன்னு தெரில. ஸோ அதுக்கு சீக்கிரத்தில் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்து அதை சரி செய்யணும். தடைகளை சாத்தான் நிறைய காரியங்களை கொண்டு வருவான். ஆனாலும் தடைகளை உடைத்தெடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். வருகிற இந்த வாரத்தில் இந்த டேங்க் போடுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஏன்னா அதோட இன்ஜினியர் வந்து ஊருக்கு போகிறதுனால சீக்கிரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னால வருகிற வாரத்திலே அதோடைய காரியங்கள் துவங்க இருக்கிறோம். ஸோ கொடுக்காதவர்கள் கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மொத்தம் 4 பேர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஸோ கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நான் அதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. பைப்ஸ்லாம் வாங்கணும். அந்த கம்பிகளுக்கே நிறைய செலவாகும். ஸோ அதனால் ஜெபித்து கொள்ளுங்கள், கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது நமக்கு ஆகஸ்ட் 14 நமக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறது இல்லை? ஆமாம் தானே? ஸோ கடந்த ஆண்டு வந்து 25th ஆனிவர்சரி நம்ம வந்து கொண்டாடினோம். ஸோ ஆண்டவர் கடந்த 25 ஆண்டுகள் நம்மளை கண்மணி போல் இந்த சபை ஆரம்பித்து 25 ஆண்டுகள், இப்போ 26வது ஆண்டுக்குள்ளாக நம்ம செல்ல போகிறோம்.
ஸோ அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய தேவைகள்லாம் நம்ம ஆகஸ்ட் மாதம் நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பிரசங்கியாரை நம்ம அழைக்க வேண்டும். நல்ல வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசங்கியாரை. ஸோ அதுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வருகிற வாரத்திலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் இருக்கும் என்றால் எழுந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஓகே அக்கா. உனக்கு ஜூன் 14th. ஓகே, வெட்டிங் ஆனிவர்சரி இன்னைக்கா உங்களுக்கா? ஓ சூப்பர். ஆமா, நான் சொல்றேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தரப்பா. பரிசுத்த தேவன் எங்கள் மத்தியில் நீங்கள் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனையில் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே எழுந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக, பிறந்த நாளை காணப்போகிற பிள்ளைக்காக, கண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சூர்யாவுடைய அம்மா அப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளை காணப்போகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே திருமணம் ஆன நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்துவீராக. நீடி ஆயுளை தந்து, பூரண ஆயுளை தந்து அவர்களை நீரே ஆசீர்வதிப்பீராக. உம்மை அறிகிற அறிவை தருவீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் அவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை உணரணும் ராஜா. கர்த்தர் அவர்களை தொடுவீராக ராஜா, அவர்களை ரட்சிப்பீராக ராஜா, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுஜிக்கா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே பிறந்த நாளை கண்ட மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதை போல இன்னும் பல பல பிறந்த நாளை கண்டு கலிகூற கர்த்தர் உதவி செய்வீராக. பிள்ளையை வளர்த்து தருவீராக. நல்ல ஞானத்தினாலும் அறிவினாலும் பிள்ளையை நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மகளை தொடுவீராக. நல்ல ஞானத்தினால் நிரப்புவீராக. இதை போல இன்னும் பல பல பிறந்தநாளை கண்டு நீடி ஆயுளோடு வாழ்ந்திருக்க அந்த மகளை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. ஜெயந்தி சகோதரிய பேரனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிறந்த நாளை காணப்போகிற பிள்ளையை கர்த்தர் தொடுவீராக ராஜா. கர்த்தருடைய பாதுகாப்பு அந்த மகன் மேல் இருக்கட்டும் ராஜா. உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய பாதுகாப்பு அந்த பிள்ளை மேல் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அந்த பிள்ளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் பாதுகாக்கிற கரம் இருந்து ஆண்டவரே நீடி ஆயுளை தந்து, பூர்ண ஆயுளை தந்து வளர்த்து தருவீராக ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே இன்றைக்கு பிறந்த நாளை கண்டிருக்கிற மகளை கர்த்தர் தொடுவீராக ராஜா. ஆண்டவருடைய பாதுகாப்பு அந்த மகள் மேல் இருக்கட்டும். நாங்கள் திருச்சபையாய் ஆண்டவரே அந்த மகளை ஆண்டவரே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதுகாப்பு அந்த மகள் மேல் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு பிறந்த நாளை கண்டிருக்கிற மகளை தொடுவீராக ராஜா. ஆண்டவரே இதை போல இன்னும் பல பல பிறந்த நாளை கண்டு இருக்க நாங்கள் அந்த மகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் அமரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். பிறந்த நாளை கண்டிருக்கிற, காணப்போகிற மற்றும் திருமண நாளை காணப்போகிற யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சாட்சியின் நேரம். சாட்சிகள் இருக்கும் என்றால் சுருக்கமாக நம்ம எழுந்திருந்து சொல்லலாம். நம்ம நேரம் போய் கொண்டிருக்கிறது.
ஆமென். ஹல்லேலூயா. அவங்க காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கடந்த 3 நாட்களாக ரொம்ப வலிச்சிட்டே இருந்திருக்குது. ஆண்டவர்கிட்ட ஜெபித்தார்களாம், இன்னைக்கு எப்படியாவது சர்ச்சுக்கு வந்துடணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணவங்க பஸ்ஸில் ஏறி வர்றாங்க. உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கார். இன்னும் பூர்ண சுகத்தை தர நல்ல சுகத்தோடு நல்லா இருக்க அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இதுவரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, சுகத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்கு கடந்த நாள்ல இருந்த வயிற்று வலியை மாற்றி சுகத்தை தந்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் அவங்களுடைய ஊழியத்திலே, சிறுவர் ஊழியத்திலே ஆண்டவர் அவங்களோடு இருந்து எல்லா விபிஎஸ் இதில் எல்லாம் நடத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக
தேவைகளே ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். ஆமென். அவங்க இன்னும் நிறைய இடங்கள்ல சிறுவர்கள் மத்தியிலும் ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. ஆத்மாக்களை அவங்க கூட்டிகிட்டு வராங்க. ஆண்டவர் அவங்களுடைய ஊழியத்திலையும் அவங்களோடு இருந்து செய்த அற்புதத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்திக்கு நேராக கடந்து வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பிள்ளைகள், இன்றைக்கு பிறந்த நாளை கண்டிருக்கிற அன்பு மகள் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன், பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிறேன். இன்றைக்கு திருமண நாளை கண்டிருக்கிற சூர்யாவினுடைய அப்பா அம்மாவை நான் வாழ்த்துகிறேன். அதே போல் 14ஆம் தேதி பிறந்த நாளை காணக்கூடிய அன்பு மகளை நான் வாழ்த்துகிறேன். சொன்ன ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஸ்டர் அவர்கள் நல்ல ஒரு சாட்சி சொன்னார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை அறியப்படாத மக்கள் மத்தியிலே, கிராமங்களிலே, மலை பகுதியிலே வாழுகின்ற மக்கள் மத்தியிலே அந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அநேகர் சந்திக்கப்படுகிறார்கள். சபைக்கு வராவிட்டாலும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியம் கிடைக்கிறது. அந்த ஊழியத்தை அவர்கள் செய்கிறபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியம் தந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபித்து கொள்ளுவோம். சபைக்கு போன வாரம் கூட்டம் நிறையா பயங்கரமாக இருந்துச்சு, இடம் இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு சொன்னதும் சொன்னாங்க, எல்லாமே இன்னைக்கு காலியாக போச்சு. சரி, என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா எல்லோரும் கொஞ்சம் நேரத்தில் வந்தால் நான் 12 மணிக்கு ஒரு பஸ்ஸை பிடிக்கணும், பிடிச்சிருவேன் அப்படின்னாங்க. எல்லாம் வந்துடுறாங்க ஐயா, கிராமத்துலேருந்து, அந்த பக்கத்துலேருந்துலாம் வரமாட்டேங்கிறாங்களே ஐயா அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், சரிம்மா பரவாயில்ல, நான் முடிச்சிடுறேன். அப்போது இன்னைக்கு 11 மணி, நான் 11:35க்கு என் செய்தியை முடிக்கணும். டைம் சரியாக ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டோக்கார்ட்ட இப்போவே சொல்லிட்டேன், தம்பி நான் ஃபோன் பண்ணோன்னே வந்துருங்கன்னு, அவங்கள அனுப்பி விடணும். ஸோ அதனால் சபையில் யார் ரொம்ப லேட்டாக வர்றாங்க, எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் சரியான நேரத்துக்கு வாங்க. உங்களை நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, குறையாக சொல்லலை. லோக்கலில் டவுனில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆரம்பிக்கிற சமயத்தில் வந்துட்டோம்னா சீக்கிரம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி முடிப்பது சீக்கிரம் முடிக்கும். எதுக்காகனா அந்த மக்களை அனுப்புறதுக்கு. பாவம் 12 மணிக்கு விட்டால் 3 மணிக்கு தான் பஸ்ஸுங்கிறாங்க. சங்கடமாக இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சு கொஞ்சம் இறக்கம் பாராட்டி அந்த டைமுக்கு வந்துடுங்க. ஆராதனை சரியான நேரத்தில் ஆரம்பித்து இப்போது 11 மணி 11:35க்கு நான் முடிக்க பிரயாசப்படுறேன். பிரயாசப்படுறதில்ல, முடிச்சே ஆகணும். ஏன்னா அவங்க 12 மணிக்கு போகணும், நான் முடிச்சிட்றேன். ரைட், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற செய்தி தேவனுடைய ராஜ்யம். என்னங்க ஆங்கிலத்தில் கிங்டம் ஆஃப் காட், இன்னும் தமிழில் தெளிவாக சொன்னால் இறை அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், இறை அரசு அப்படிம்பாங்க. சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவன் ஆட்சி செய்வது, தேவன் ஆண்டு நடத்துவது, தேவனுடைய ஆட்சி. அதான் இறையாட்சி. தேவனுடைய ராஜ்யம்னா தேவன் ஆட்சி செய்வது என்பது அதனுடைய சரியான ஒரு பொருள். தேவன் ஆட்சி செய்வது, கிங்டம் ஆஃப் காட். இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, தேவனுடைய ராஜ்யம்னா பார்த்தோம். அடுத்தது, தேவனுடைய ராஜ்யம் எங்கு இருக்கிறது? அடுத்தது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? 4வது, யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? மிக சுருக்கமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த நேரத்தில் மிக சுருக்கமாகி நான் செய்தி சொல்லுகிறேன். சரி, இங்கே தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறத 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது.
மத்தேயில பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. சில வேத பண்டிதர்கள், சில ஊழியர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்பது வேறு, பரலோக ராஜ்யம் என்பது வேறு அப்படிங்கிறாங்க. பரலோக ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கே என்று. அவ்வளோ பெரிய ஆராய்ச்சிக்குள் போவதற்கு நமக்கு தெரியல எனக்கு. ஆனால் ஒன்று, கிட்டத்தட்ட தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா, யூதர்களுக்கு என்று மத்தேயு சுவிசேஷம் எழுதப்படுகிறது. ஆக யூதர்களுக்காக எழுதப்பட்ட மத்தேயு அதிகமாக பரலோக ராஜ்யம் என்பது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மற்ற சுவிசேஷங்கள், மார்க்கு, லூக்கா இதெல்லாம் பார்க்கும்போது, யோவானெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய ராஜ்யம் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யூதர்களுக்காக, யூதர்களுடைய நடையில் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி பரலோக ராஜ்யம் என்று குறிப்பிடுகிறதாக சில தேவனுடைய பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சரி, போகட்டும், ரைட். இப்போ நம்ம பார்ப்பது தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவர் இடத்துல எங்களுக்கு ஜெபத்தை சொல்லிக்கொடும் அப்படின்னு கேட்குறாங்க. வாசிப்போமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். மத்தேயு 6. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அதுக்கு முந்தி கொஞ்சம் படிங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே. அதுக்கு முந்தி வசனம் பாருங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9:13 தான் நீங்க இப்ப படிச்சீங்க. இப்போ 9 படிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எப்படிங்க? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ஜெபம் எல்லாருக்கும் பார்க்காம தெரியும். இதை சின்ன வயசுல இந்த ஜெபத்தை கண்டிப்பா படிப்பாங்க. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, அன்றன்று உள்ள ஆரத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல, அது கடன்களைன்னு வரும், கடன்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களை அல்லது எங்களுடைய கடன்களை மன்னியும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது. இந்த ஜெபம் எல்லாரும் சொல்லுவாங்க, தெரிந்து வைத்திருப்பது நல்லது. சரியா? முடிந்த அளவுக்கு சிலதை மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்வது நல்லது. சரி, இங்கே பார்க்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது இதுக்கு லார்ட்ஸ் பிரேயர்னு சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம் சீஷர்களுக்கு. நீங்க எப்படி ஜெபிக்கணும், ஹவு டு பிகின், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பார். எப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, சில ஜெபம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், அன்புள்ள இயேசு சுவாமி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை, அப்படி பைபிள்ல ஜெபத்தை எங்கேயும் ஆரம்பிக்கல. அப்ப எப்படிதான் நம்ம ஜெபிக்கணும்? பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதா, ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார். ஆமா, கடைசியில் முடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜெபத்தை முடிக்கணும். சரியா? இங்கே பார்க்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு. அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் அந்த இடத்துல வேற மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, பொது மொழிபெயர்ப்புல உமது ஆட்சி வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம்? உம்முடைய ஆட்சி வருவதாக. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய ஆட்சி. பரலோகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? தேவனுடைய ஆட்சி. இல்ல, நம்ம இங்க சொன்ன என்ன ஆட்சி? இன்றைக்கு மதிப்புக்குரிய மோடி அவர்கள் பதவியேற்க போகிறார், இல்ல, அந்த ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லுவோம். தமிழகத்தில் எந்த ஆட்சி நடைபெறுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடைபெறுகிறது. மதிப்புக்குரிய ஸ்டான்லி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். இப்படிலாம் நம்ம சொல்றோம். அப்போ இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு தெரியாம போகிறது. என்ன தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ பிரசங்கம் பண்ணுவது எதற்கு? வேதத்தில் உள்ள பகுதிகளை
வேதத்தில் உள்ள எந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அந்த பகுதியை, அந்த வசனத்தை தெளிவுபடுத்துவதற்கு தான் பிரசங்கம். அதை புரிந்து கொள்வதற்கு தான் பிரசங்கம். அதை நீங்கள் கற்றுக்கொண்டு யாராவது கேட்டாலும் அல்லது யாருக்கும் சொல்லுவதற்கு நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் செய்தி கொடுக்கிறோம். அது என்னங்கிறது தெரியணும். சரி, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? கடவுளுடைய ஆட்சி, தேவனுடைய ஆட்சி. அப்புறம் தேவனுடைய ஆட்சி நடைபெறணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அவருடைய பிரசங்கத்தின் சாரம் என்ன? என்ன பிரசங்கம் பண்ணினார்? நீங்க கவனிக்கணும். நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், பரலோகம் போயிருக்கிறார், மீண்டும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தருகிறார். நம்ம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை தருகிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், பரிசுத்த வாழ்வை கொடுக்கிறார், நீதிமானாய் மாற்றுகிறார், நித்திய வாழ்வை கொடுக்கிறார், பரலோகத்துக்கு நம்ம போகும்படியான பாக்கியத்தை தருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடியதுதான் நற்செய்தி. ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எதை பேசினார் அப்படின்னா, வாசிப்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 14, 14, 15, 15ஆம் வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு, அதாவது யோவான் ஸ்நானகரை பிடித்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்படிதான் போட்டிருக்கு. பிரசங்கித்து. சரி, காலம் நிறைவேறிற்று. நல்ல கவனிங்க. எதை பிரசங்கித்தாரா இயேசு கிறிஸ்து? யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், இது அவருடைய பிரசங்கம். தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணாரு? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தேவனுடைய ஆட்சியின் அந்த நற்செய்தியை பிரசங்கித்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இங்க சொல்றாரு, நீங்க தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சுங்கிறார். தேவனுடைய ராஜ்யம் அருகில் வந்துருச்சு, காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது இயேசு சொல்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ஆட்சி. தேவனுடைய ஆட்சி எப்படி இருக்குது? நெருங்கி வந்து விட்டது, பக்கத்துல வந்துருச்சு, நமக்கு ரொம்ப க்ளோஸா வந்துருச்சு. எது? தேவனுடைய ஆட்சி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுட்டே வரணும். தேவனுடைய ஆட்சி எப்படி வந்துருச்சுங்க? பக்கத்துல வந்துருச்சு, நெருங்கி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நற்செய்தி என்ன சொல்லப்படுகிறது, அதை நீங்கள் என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள் அப்படின்னா என்ன சொல்றாரு? கடவுளுடைய ஆட்சி நெருங்கி வந்து விட்டது, அதனால நீங்க மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்னு. அப்ப இயேசு கிறிஸ்து பண்ணின பிரசங்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. சரி, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எத்தனை நாள் சுற்றி திரிந்தார்? 40 நாள் சுற்றி திரிந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு என்ன பிரசங்கம் பண்ணாரு? வாசிப்போமா? அப்போஸ்தலர் 1:3 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:3.
அவர் பாடுபட்ட பின்பு அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி என்ன பேசினாரு? இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு என்ன செஞ்சாரு? அவர் பிரசங்கம் பண்ணாராம். என்ன பிரசங்கம் பண்ணாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்களினாலே சரி அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். எதை பிரசங்கம் பண்ணாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை பேசினார். தேவனுடைய ஆட்சிக்குரியதை பேசினார். முதல்லையும் பேசினாரு, சீஷர்களோடு கூட இருக்கும் பொழுது பேசினாரு. மரித்து சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்துட்டாரு. உயிர் தெழுந்துட்டு அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு போகல. மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ஆட்சியை குறித்து, அவைகளை குறித்து அவர்களோடு பேசினார். பேசி தாம் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அப்படியே ப்ரூஃப் பண்றார். நல்லா ஆண்டவர் நல்லா கவனிக்கணும் நம்ம. ஏன்னா மிக முக்கியமானது என்னது? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம். சரி, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை தான் பிரசங்கம் பண்ணார். ரைட். இப்போ இயேசு சொல்லும் பொழுது, பேசும் பொழுது ஒரு இடத்துல சொல்றார். மத்தேயு 6:33 நானே சொல்லட்டுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? எதுக்கெல்லாம் அவங்க கவலைப்படுறாங்க? எண்ணத்தை உண்போம் இல்ல, அப்படிதானே வருது அந்த வசனம். முந்தின வசனம் 2 வசனம் முந்தி வாசிங்க பாப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, இவைகளெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது பாத்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறது தெரியும். எதை? எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இதெல்லாம் நமக்கு வேணும். இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பரமபிதா அறிந்திருக்கார். நம்ம கவலைப்படுறோம். இன்னைக்கு அதுதான். என்ன நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும், நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது பெரிய பிரச்சனை அப்படிம்பாங்க. பசம்மா கூட சொல்லுவாங்க குழம்பு. நான் என்ன பண்ணுவேன்? சத்தம் இல்லாமல் இருந்துக்குவேன். எதுக்கடா வம்பு, எதையாவது ஒரு குழம்பு, மீன் குழம்பு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பேன். மீன் எது வேணும் இல்லை வேண்டாம் அப்படி, ஆனால் எனக்கு வேணும்ன்ட்டு இருக்கும், சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழம்பு. ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் பாசிப்பயிறு, ஒரு நாள் மீன், அடுத்த நாள் என்ன, 3வது நாள் என்ன வைக்கிறது தெரியல. பழைய மீன் இருந்தால் பழைய மீன். அப்போ என்ன குழம்பு வைக்கணும்னு பெண்கள், இது நியாயமான கவலை உங்களுக்கு. நீங்க சாப்பிடல, என்ன குழம்பு வைக்கணும்? எங்க வீட்டுக்காரா சரி, உங்க அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், போட்டதையே போடுறீங்களே. இல்ல என்ன வெள்ளரவையே 3 நாள் சாப்பிட முடியுமா? வெள்ளரவை சரி, ஒரு நாள் கோதுமை ரவை சரி பரவாயில்ல. அப்புறம் தோசையே இட்லி. நம்ம தமிழ்நாட்டில் ஒரே இதில் எத்தனை பலகாரங்கள் செய்வாங்க தெரியுமா? ஒரு தடவை ஒரு ஊழியக்கார் சொன்னார். யூதர் ஒருத்தர் வந்தாராம், ரட்சிக்கப்பட்ட ஒரு யூதர். அவர் கூட தங்கி ஊழியம் செய்தாராம். அப்போ அவருக்கு கொடுத்துருக்குறாங்க சாப்பாடு. காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் இட்லி கொடுத்துருக்காங்க. அவர் என்னன்னு கேட்டாராம், இது எதில் செஞ்சதுன்னு. உளுந்து மாவு, அரிசி மாவுன்னு இங்கிலீஷில் சொல்லியிருக்கார். அப்படியா, சரி. அடுத்த நாள் முதல்ல இட்லி, 2வது நாள் தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? தோசை. இது எதில் சுட்டது? அரிசி மாவு, உளுந்து மாவு. சரின்னு கேட்டார். அடுத்தது 3வது நாள் ஆப்ப சுட்டுருக்காங்க. ஆப்ப சுட்டுன்னு இது என்ன? இதுக்கு பேர் ஆப்பம். ஆப்பம். இதில் சுட்டது அரிசி மாவு, உளுந்து மாவு. நான் நம்ப மாட்டேன்ட்டாராம். நான் நம்பலை, ஏற்றுக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் அரிசி மாவு, உளுந்து மாவு அப்படின்னு சொல்லி அந்த யூதர் சொன்னாராம். அந்த ஊழியக்கார் சொன்னார், சிரிப்பா சொன்னார், யோசிக்க வேண்டியது இருக்கு, நம்ப மாட்டேன்ட்டாராம். அது மட்டும் இல்லை,
இந்த விவிகான்னு ஒன்று போடுவாங்க பார்த்துறீங்களா? அது உளுந்து மாவு அரிசி மாவு தானே இட்லி? சரிதானே? ஆமாம். எப்படி அரிசி விவிகான்னு எங்கள் அம்மா போட்டிருக்காங்க. இப்போல்லாம் விவிகாவா, அது என்ன விவிகாம்பாங்க தெரியாது. ஆனால் பழைய காலத்தில் உள்ளவங்க விவிகா போட்டிருக்காங்க. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் பாசமாகவும் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சிருப்பார்கள். ஆமாம், சாப்பிட்ருப்பேன். கவனிங்க, ஒரே இதில் அரிசி மாவு உளுந்து மாவு, அரிசி மாவு உளுந்து மாவு அட்டி நொறுக்கிறோம். ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் ஆப்பம், ஒரு நாள் பணியாரமா, அதுவும் அரிசி மாவு உளுந்து மாவு நொறுக்கி போயிட்டே இருக்கிறோம். இப்போ எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம்னு நம்ம கவலைப்பட, நியாயமான கவலை என்னை பொறுத்தளவு. ஆண்டவர்கிட்ட கூட சொல்ல, ஆண்டவர் இது நியாயமான கவலை. ஆண்டவர் சொல்றாரு அதுக்காக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா, குழம்பு செய்யறதுக்காக சொல்லலை. மனுஷன் அப்படி நினைக்கிறேன். எதை உடுப்போம்? ட்ரெஸ் இருந்தால் கூட என்ன உடுப்போம் பாருங்க. பீரோவை பார்ப்பாங்க, பட்டு புடவை ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களா, குறவை சொன்னால் மன்னிச்சுக்கங்க, அதிகமாக இருக்கலாம், ஒரு வேலை நிறைய வச்சுருப்போம். ஏதாவது ஒன்று எடுத்து உடுத்த வேண்டியதானே? உடுத்த மாட்டாங்க. அது என்ன உடுத்தலாம் பிள்ளைகள்கிட்டையும் கேட்பாங்க, அது என்ன உடுத்தலாம் வச்சு அன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு அதை போட்டோம்ல, இல்லை இது அந்த பிங்க் கலரு, இருக்கிற கலர் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஆம்பளைகள் பிரச்சனையே இல்லை, ஒரு சட்டை தூக்கி போடுவாங்க, பேண்ட்டை போடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. எதை பிரச்சனைங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. பேண்ட்டு சட்டை இது எந்த கலர், இது போடு, ஏதோ ஒரு கலர் எடுத்தால் போடு, துவைச்சு அயன் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு யார் அறிஞ்சிருக்கிறா? பரமபிதாவுக்கு தெரியும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இரண்டாவது அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கும். அப்படின்னா சேர்த்து கொடுக்கப்படும். இங்கிலீஷ்ல ஆடுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். பாப்போம், இவைகளெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படும், சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம முதல்ல என்ன தேடணும்? முதலாவது இட்லியும் தோசையும். அப்படி இல்லை, அது ஒரே மாவுல இட்லி பிடிக்காது சிலருக்கு, தோசையும் பிடிக்காதுங்க. அதை கொஞ்சம் பெருசு சுட்டு கொஞ்சம் முருகலா கொடுங்க, ரோஸ்டா மாறிடுது. அவ்வளவுதான் மனுஷனுக்கு. ஏங்க அதுதாங்க இது. நான் தோசை சாப்பிட மாட்டேன், நான் ரோஸ்ட் தான் சாப்பிடுவேன். கடையில் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு விளக்கு மாற வச்சு இப்படிம்பா. நான் அன்னைக்கு போய் ஒரு தோசை வேணும், ரோஸ்டா போட்டல, சரி ரோஸ்டா போட்டல, தண்ணியை தெளித்து ஒரு சீமா இருந்து சொல்லுவாங்க, அதை வச்சு தேய்ச்சாம் பாருங்க. அது ஒரு வேளை உண்மையாகவே தரையெல்லாம் கூட்டினதோ என்னமோ தெரியல, இதை வாங்கி சாப்பிட்றோமே நினச்சேன். நம்ம வீட்டில் அழகாக எண்ணெய் போட்டு சொல்லுவாங்க, அந்த விளக்கு மாற வச்சு இப்படின்ட்டு சைங்கன்னு சுற்றி இப்படின்னு அந்த இதில் பெருசாக அப்படி வந்துருச்சு. அது ஒன்று சாப்பிட்றக்கே முடியாது. இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை குடிக்கணும் தப்பு இல்லை. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு ரோஸ்ட் வேணும்னு எனக்கு தெரியும், தோசை வேணும்னு தெரியும், உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டாரு பிதா அப்படின்னு சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவங்களெல்லாம் சேர்த்து கொடுக்க, எல்லாம் கொடுப்பார். கொடுக்க மாட்டார். அப்ப எதை நாம் தேடணும்? புசிப்பதையும் குடிப்பதும் அல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி. தேவனுடைய ராஜ்யம் மென்ஷன் பண்றார் இயேசு கிறிஸ்து, ரைட்? சரி, அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. சரி, 10 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்டாக மெசேஜ் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த முள்ளு கொஞ்சம் மெதுவாக ஓடக்கூடாது, இப்போதான் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. சரி, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? முதல்ல என்ன பார்த்தோம்? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னன்னு பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி. சரி, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? நமக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப வாஞ்ச. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? தேவனுடைய ராஜ்யம் முதல்ல என்ன சொன்ன? தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது சொன்னனே, பிரசங்கத்தில் சொன்னனே, சமீபமா இருக்கு, பக்கத்துல வந்துருச்சு, அருகில வந்துருச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை பக்கத்துல வந்துருச்சு. இப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்றதா
மத்தேயு 12:28 வாருங்க. மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே. இயேசு கிறிஸ்துவ வந்து பிசாசின் தலைவன் அப்படி இப்படி இயேசுவை திட்டுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுகள் எல்லாம் துரத்துறாரு. அப்ப சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொல்றார்? நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடினால். சூப்பரா அழகா சொல்றாரு பாருங்க. அவரை ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. பெயல்செபூலுடைய தலைவன் அவன், பெயல்செபூலா இருக்கிறான், அவன் பிசாசு அப்படி இப்படின்னு ஆண்டவரை ரொம்ப பயங்கரமா பேச. நமக்கே அது கஷ்டமா இருக்கு அதை படிக்கும்போது. அப்ப சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியினால். தேவனுடைய ஆவியினால் நான் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. உங்களிடத்தில். அப்ப என்ன? நான் இருக்கிற இடம்தான். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இருக்கிற இடம்தான் தேவனுடைய ராஜ்யம். என்ன அழகா சொல்றார். நான் இருக்கிற இடம்தான் தேவனுடைய ராஜ்யம். நான் என்ன செய்கிறேன்? தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன். நம்ம எப்படி பிசாசை துரத்துகிறோம்? நான் எப்படி பிசாசுகளை துரத்துகிறேன்? ஒரு ஊழியக்காரன் எப்படி பிசாசை துரத்துகிறான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பிசாசை துரத்துகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அதை துரத்தும் பொழுது என்ன நடக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் அங்கு வருகிறது. தேவனுடைய ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். தேவன் அங்கு பிரசன்னமாகிறார். ஆகவே பிசாசு ஓடுகிறது. பிசாசுடைய ஆட்சி அழிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. உங்களிடத்தில், உங்கள் அருகில்னு சொன்னாரு, சமீபமா இருக்குதுன்னு சொன்னார். கவனிங்க, சமீபமா இருக்குன்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இப்ப பக்கத்துல உங்களிடத்துல வந்துருச்சு. ஏன்? நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன். ஆகவே தேவனுடைய ஆட்சி உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்படின்னா என்ன? நான் இருக்கிற இடம் தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. அல்லேலூயா. அடுத்தது, இப்ப தேவனுடைய ராஜ்யம் பக்கத்துல வந்தது. பக்கத்துல வந்தது இப்ப எங்க வந்துருச்சு? தேவனுடைய ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சு. இப்ப எங்க வந்துருச்சு? நம்ம கிட்ட வந்துருச்சு. நம்ம கிட்ட வந்துருச்சு. நம்ம மத்தியில வந்துருச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது. கவனிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் சிம்பிள் செய்தி, ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. இதை சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுதான் நான் எளிமையா சொல்றேன். இப்போ பரிசேயர்கள் வந்து கேட்கிறாங்க, அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று. கவனிங்க. அப்ப பரிசேயர்களுக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னது அவங்களுக்கு தெரியல. பரிசேயர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும். இப்ப என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அப்படின்னா வெளிப்படையா எல்லாரும் பார்க்கும்படி வராது. வரும். எப்பொழுது வரும்? இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில். அல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? யார் கேட்கிறா? பரிசேயன் கேட்கிறான். அப்போ நல்லா கவனிங்க. அவங்க கேட்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
பரிசேயர்கள் கேட்கறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் ஆட்சி வந்தால் அந்த பாலஸ்தீனாவை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து யூதர்கள் அடிமைப்பட்டிருக்காங்க. யூதர்களை பாலஸ்தீனா நாட்டில் தான் இயேசு பிறந்தார். இன்னைக்கு கூட மகள்கிட்ட அதை சொன்னேன், அது ஒரு டவுட்டு, நான் ஒரு நோட்ஸ் தர்றேன். பாலஸ்தீனா நாடு அப்பொழுது அழைக்கப்பட்டது. அது எதுக்கு அடிமையா இருந்துச்சு? ரோமருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரோமர்கள் தான் ஆட்சி செய்து இருந்தாங்க. அப்போ ரோமர்களுடைய பிடியிலிருந்து யூதர்களுக்கு விடுதலை தேவையா இருந்தது, ஒரு இரட்சகர் தேவையா இருந்தது. அவர் வந்து ரோமர்களை ஜெயித்து ரோமர்களுடைய பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவர் ஆட்சி செய்வார். நான் சொல்றது புரியுதா? ரோமருடைய ஆட்சியை மாற்றி ஒரு மேசியா வந்து ஆட்சி செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதான் பரிசேயர் கேட்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? இயேசு அதுக்கு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வராது? பிரத்யட்சமா வராது, வெளிப்படையா வராது. இப்ப வெளிப்படையா எப்ப வரும்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையில் தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வரும். புரியுதா? இப்ப பிரத்யட்சமாய் வராது, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. சரி, 21ஆம் வசனம் வாசிங்க. இதோ இதோ இங்கே என்றும், இங்கே என்றும், அதோ இதோ அதோ அதோ அங்கே என்றும், அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது இராது, சொல்லப்படுவதற்கு ஏது இராது. இதோ இதோ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். உங்களுக்குள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இப்ப பாருங்க, ஆண்டவர் சூப்பருங்க. செய்தி நான் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா வந்து, ஏற்கனவே வேற மாதிரி ஒரு தடவை பேசியிருக்கேன். இப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னு சொன்னாரு? அருகில் இருக்கிறது. இப்ப என்ன சொன்னார்? உங்கள் இடத்தில் இருக்கிறது. இப்போ உங்களுக்குள் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எப்படி சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, வெளிப்படையாய் வராது, உங்கள் காணும்படி, உங்களுடைய கண்கள் காணும்படி வராது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, தேவனுடைய ஆட்சி இருக்கிறது, தேவனுடைய ஆளுகைக்குள், தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் இருக்கிறேன். ஆமென். புரியுதா? மெசேஜ் புரியுதா? தேவனுடைய ராஜ்யம் அருகில் வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு, உங்களிடத்தில் வந்துருச்சு, உங்களுக்குள் வந்துருச்சு. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா வெளிப்படையாய் வராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். இது அவர் சொல்லும் பொழுது 10 குஷ்டரோகிகள் வந்து சுகமாகறாங்க. சுகமாயிட்டு ஒரு மாத்திரம் திரும்பி வர்றான். அப்போ மற்றவனுக்கு திரும்பி வர காணமே என்று ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. லூக்கால் அப்படி சொல்றாரு. அவன் வந்து முகம் குப்புற விழுந்து சொல்லும் பொழுது, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நல்லா கவனிக்கணும். பிசாச துரத்தும் போது சொல்றாரு, தேவனுடைய ஆவியினால் துரத்துறேன், அதனால தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. அற்புதம் செய்யறாரு, மேசியா செய்யக்கூடிய அற்புதம் அது சுகமாக்கிட்டாரு இல்ல. சொல்ற, நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தேவனுடைய ராஜ்யம். ஆமென். தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ஆளுகைக்கு உட்படுதல். தேவன் என்னை ஆட்கொள்ளுகிறார், தேவனுடைய பிரசன்னம் என்னை ஆட்கொள்ளுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பக்கத்துல இருக்குது, என்கிட்ட வந்துருச்சு, எனக்குள்ள வந்துருச்சு. ஆமென். தேவனுடைய ராஜ்யம், தேவனே உம்முடைய ராஜ்யம் வருவதாக நம்ம கேட்கணுமா? எனக்குள்ள. ஆமென். சரி, அடுத்தது தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? எப்படிங்க? இதெல்லாம் பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அடுத்தது தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது பார்த்துட்டோம். 2 பார்த்துட்டோமா? இன்னும் 2 சீக்கிரம் பார்ப்போம். 5 நிமிஷத்தில் 2 பார்க்க போறோம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது
14ஆம் அதிகாரம் 14 17ஆம் வசனத்துல பவுல் தேவனுடைய சொல்லுகிறார். ராஜ்யம் இங்க நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, சாப்பிடுறதும் தின்றதும் அல்ல, குடிக்கிறதும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் அது நீதியும் சமாதானமும். நல்லா எண்ணிட்டே வாங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதல்ல? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் நீதி. ஒண்ணு நீதியும், சமாதானமும், இரண்டாவது சமாதானமும், பரிசுத்த ஆவினால் உண்டாகும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷமா இருக்கிறது. அப்போ நீதி, சமாதானம், சந்தோஷம், அதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கும்? சண்டை இருக்காது. தேவனுடைய ராஜ்யத்தில், இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், திருச்சபை மக்கள் சண்டை போடுவாங்களா? அதிகமா சண்டை போட மாட்டாங்க, கொஞ்சம் அப்பப்பம் போடுவாங்க. இதான் நம்ம பதில். என்கிட்ட கேட்டா அப்படிதான் சொல்லு. பொறாமப்படுவாங்களா? அதிகமா பட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் தான் படுவாங்க. அப்படி இல்லை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த சந்தோஷம் நிறைவான சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அங்க நீதி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு சந்தோஷம் எப்பொழுது இருந்துட்டே இருக்குது. இப்ப இயேசு நமக்குள்ள இருக்குன்னா என்னதான் பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நமக்கு என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குதா இல்லையா? இருக்குது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, முந்தைய சிஎஸ்எஸ் சர்ச்சில் உள்ளவங்க, ப்ரேயருக்கெல்லாம் போவேன், பஸ் எனக்கு ஒரு சந்தேகம்னு கேட்டாங்க, சொல்லுங்க அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் நீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்களே, எப்படிங்க அப்படின்னு. ஆண்டவர் இருக்குனாலங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கவனிங்க, அப்போ கொஞ்சம் சின்ன வயசு. இப்போ மாதிரி சில சமயம் உட்காந்து ஏதாவது சில சமயம் யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்போ எதுவுமே இல்லை, சும்மா என்கிட்ட ஒரு கேட்டேன், எப்படின்னா நீங்கள் இப்படி சந்தோஷமா இருக்கீங்க? அடுத்த வேளைக்கு சாப்பாடு இருக்குமா இல்லையான்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். சாதாரண சந்தோஷம், எதை பற்றி கவலைப்படாமல் இருக்கீங்களேன்னு என்கிட்ட ஒரு தம்பி கேட்டேன். அப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நீ கூலிக்காரன் மாறிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு எது இல்லை, பிள்ளைகள் குறித்து எதிர்காலத்தை குறிச்செல்லாம் கவலையே இல்லை. இல்லை, ஆண்டவர் பார்த்துக்குவாரு. என்ன படிக்க வைக்கணும் எதுவுமே நினைக்கல. நான் ஒன்றுமே நினைக்கல, என்னமே நினைக்கல. சார்ல்ஸை சரி ஒரு பைபிள் காலேஜ் சேர்த்து விடலாம் அப்படின்னு நினச்சேன். அவன் படிப்பை முடிச்சுட்டு ப்ளஸ் முடிச்சுட்டு, டாடி நான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கட்டுமான்னு வாய் திறந்து பாவம் கேட்டான். அப்போ சரி இல்லைப்பா, நீ அந்த மாதிரி ஊழியத்தில் வா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. சரி நீ படின்னு. ஒரு முள்ளு செடிக்குள்ளே இருக்கிற காலேஜ், முள்ளு வேலிக்குள்ளே போகணும். அது பார்த்தா காலேஜ் மாதிரி இருக்காது, கல்லூரி மாதிரி இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். தாராபுரத்தில் கொண்டு போய் சேர்த்தேன். அப்போ என்கிட்ட பணம் இல்லை. பாஸ்டர் அம்மாவுடைய வீடு ஒன்று வித்தலை, பணம் இருந்துச்சு. சரி பிள்ளைக்கு படிக்க வச்சிடலாம், நம்ம என்ன செய்ய போகிறோம், இடம் வாங்கியிருக்கலாம், ஏதாவது ஒரு செஞ்சுருக்கலாம், பிள்ளையை படிக்க வைக்கலான்னு படித்து அந்த காலேஜில் படித்து முன்னுக்கு வர ரொம்ப கஷ்டம். அவ்வளோ அப்படிப்பட்ட காலேஜ். அதை முடிச்சுட்டு அடுத்தது எம்எஸ்சி படிக்கிறதுக்கு போனான். அப்போ அவனே படித்தான். காலையில் சாப்பிட மாட்டான், ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு நடந்தே ரொம்ப தூரம் போகும். அவனே ஃபீஸ் கட்டி அவன் கூட உள்ளவங்க ஒர்க் பண்ணுறவங்க யாராவது முடியலன்னு நான் அறிஞ்சோடனே, சார்ஸ் நான் கொடுக்குறேன் மெதுவாத்தா அப்படின்னு கொடுப்பாங்க, ஜான்னு சொல்லுவாங்க. அப்படி படித்தான், முடிச்சிட்டான். முடிச்சுட்டு ரொம்ப சின்ன ஒரு சம்பளத்தில் வேலைக்கு செஞ்சான், வேலைக்கு சேர்ந்தான், ஒர்க் பண்ணான். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பற்றியும் கவலைப்படலை. ஆனால் பிள்ளைகள் மனசு இருக்குது பார்த்தீங்களா, படிக்கிற விஷயத்தில், ஏய் நீ பைபிள் கிளாஸ் போய் படி, நீ ஊழியக்காரா பாஸ்டரா மாறிடு, அது வரல. அப்படியே விட்டேன், சரி பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அவன் ஊழியை நல்லா செய்கிறான். ஊழியை நல்லா பல இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறான், நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறான், ஊழியம் செய்கிறான். ஆஸ்திரேலியாவில் ஒரு சர்ச் வைக்க போகிறான், ஆனால் வேலை செய்கிறான். புரியுதா உங்களுக்கு? நான் அவனுக்கு வேலை கிடைக்கல,
சார்ல்ஸுக்கு வேலை கிடைக்கல, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கேன், டாடி சீக்கிரத்தில் கிடைக்கணும். இப்போ அவனுக்கு வேலை இல்லை, மருமக தான் வேலை செய்கிறான். இப்போ சார்ல்ஸ் எங்கேருந்து எங்கே கத்தர் உயர்த்தியிருக்காரு? இதை பற்றி கவலைப்படலை. இந்த கவலைப்படுற பார்த்தீங்களா, அப்போ தான் ப்ராப்ளம். என் பிள்ளை என்ன படிக்கணும் ரொம்ப ஒரி பண்ணுற பார்த்தீங்க. பிள்ளை என்ன படிக்கிறான்னு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவன் கவலைப்படட்டு, பரவாயில்ல. அவன் என்ன கோர்ஸ் எடுக்க விட்டுருங்க, அவனை விட்டுருங்க. அவனை போட்டு ஸ்க்ரூ பண்ணி அவனை பிரச்சனை பண்ணி கடைசியில் நான் படிக்கவே இல்லை சும்மா இருக்கேன்ருவான். பிள்ளைகளை விட்டுருங்க, பிள்ளைகளை அப்படியே விடுங்களேன், அப்படியே விட்டுருங்க, ஃப்ரீயாக கொஞ்சம் விடுங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. நீ இதைத்தான் படிக்கணும், நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க. அவன் ஊசியை தலைகீழ குத்துவான், அப்புறம் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்காதீங்க. அது பார்த்துக்கலாம், ஆண்டவர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனால் என்ன செய்தாலும் என்ன ஒர்க் பண்ணாலும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும். இன்னைக்கு சார்ல்ஸை கத்தர் ஆசீர்வச்சிருக்க உங்களுக்கும் தெரியும், கத்தர் நல்லா வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடினா போதும். சரி, கடைசி ஒரு வசனம், நேரமாயிடுச்சு. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா. கடைசி ஒரே ஒரு வசனம், 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜாஸ்தியா போயிடுச்சு. ரைட். யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? 4வது கேள்வி, யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? குழந்தை போல ஆவியினால் பெறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. இது தெரியும் இல்லையா? இருந்தாலும் ஒரு வசனத்தை வாசிச்சலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:17. லூக்கா 18:17. எவனாகிலும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்படிங்க? சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், கடவுளுடைய ஆட்சியை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? நல்லா கவனிங்க, கடவுளை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கூட சொல்லல, கடவுளுடைய ஆட்சி, அதான் தேவனுடைய ராஜ்யம். சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க முடியாது. குழந்தை உள்ளம் வரணும். அதான் ஆண்டவர் சொன்னாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறக்கணும். அந்த குழந்தையின் அனுபவம் வேணும். அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இப்ப யோசிக்க, நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியுமா? முடியும். சொல்லுங்க. நெகட்டிவ் அல்ல, முடியும், ஆனா கொஞ்சம் முடியாது அப்படி சொல்லாதீங்க. பரலோகத்துக்கு போயிருவோமா? அப்படிதான் நினைக்கிறேன். நினைங்க போவேன்னு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். எப்படி நான் மாறணுமா? குழந்தையை போல கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கிற விசுவாசம், கள்ளங்கபடி இல்லாத விசுவாசம், ஆண்டவரை முற்றிலும் சார்ந்து இருக்கிறது. ஏசப்பா தான் எனக்கு எல்லாம், அவரு போதும். இல்ல, நான் சில வேலையில் முந்தி அந்த நாட்கள்ல ஊழிய செய்த அந்த விசுவாசமும் அந்த அர்ப்பணிப்பு எனக்கு இல்லையே நான் நினைச்சு சங்கடப்படுவேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். என்ன ஆண்டவரே, அப்படியே ரொம்ப அது என்னன்னு சொல்ல முடியாதுங்க. அற்புதங்களும் பயங்கரமா நடக்கும். ஆண்டவர் சும்மா ஒரு தடவை சார்ல்ஸ் கொய்யா மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க, தூக்கி போட்டான். பேசல, கண்ணை திறக்கல, அப்படியே போட்டு எல்லாருக்கும் வியாதிக்கு ஜெபம் பண்றேன். நீங்களா இருந்தா கண்டிப்பா ஜெபம் பண்ண வேண்டான்னு இருப்பீங்க, ஓடி வந்திருப்பீங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த விசுவாசிகள், அவரை இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஜெபம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ண வச்சோம். ஜெபம் பண்ணேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் போய் பார்க்குறேன், இப்படிங்கிறான். அப்படியே தலையில் நல்லா அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு. இயேசுவின் நாமத்தில் எழுந்திருக்கும்படி கட்டளை கொடுக்கிறேன், சுகமுண்டாகட்டும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு எந்திரிச்சு பேசினேன். அப்புறம் தான் டாக்டர் கூப்பிட்டு போனேன். ஒரு மாதிரியே இருந்தான். ஏன் டாக்டர் இப்படி இருக்க எனக்கு தெரியாதுன்ட்டார் அந்த டாக்டர். அவர் டாக்டரே இல்லை போல் இருக்கு. எப்படி இருக்கும் எனக்கு? என்ன இல்லைங்க, அடிபட்டனால அப்படி சொல்ல வேண்டாம்.
அடிபட்டுருச்சிங்க, அதனால இப்படி இருக்கும், சரியா போயிடும், பயப்படாதுன்னு சொல்ல வேண்டாம். அது எனக்கு தெரியாதுன்ட்டார். ஆண்டவர் அற்புதமா எதையுமே நினைக்கலைங்க, கவலையே படலைங்க. ஏங்க அவனுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு டிசீஸ், அப்படின்னா டிபி. அந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மருந்து முடியல, மருந்தை நிறுத்திட்டேன். சின்ன பிள்ளை மருந்தை நிறுத்திட்டேங்க. ஜெபம் பண்ணேன், நிறுத்தக்கூடாது, நிறுத்திட்டேன். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. முடியாது, எனக்கு காசு இல்லை, செலவு பண்ண காசு இல்லை. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். சிஎஸ்ல ஒருத்தர் பார்த்து, பாஸ்டர் பாஸ்கர் மகன் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஓடி வந்து, ஏன் பாஸ்டர் என்கிட்ட சொல்லலை? நம்ம சபையில் விசுவாசி கொடுக்குற அளவுக்கெல்லாம் இல்லை பாவம். அவங்க நாங்கள்லாம் ஃபீஸ் கட்டிடுறோம். இல்லை வேண்டாம் சார், சும்மா இருங்க பாஸ்டர், ஏன் என்கிட்ட முதலே சொல்லலை அப்படின்னு ஃபீஸ் கட்டினாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் இது பண்ணாங்க. செத்து போகிற மாதிரி இருக்கும்போது எங்கள் பாசு தோளில் போட்டு நீ சும்மா இருப்பான ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனாங்க. முடிஞ்சிரும்னு சொல்கிற அளவில் கர்த்தர் உயிரை கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் நல்லா வச்சிருக்கார். ஆமென், பிரைஸ் எல்லாம். யாருமே இல்லைனாலும், டாக்டர்கிட்ட போக முடியலனாலும், டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்க முடியலனாலும், இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். நம்ம எந்த வியாதியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சுகமாக்குவார். முடியும், கண்டிப்பா தேவனால முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? குழந்தை போல ஆகாவிட்டால் போக முடியாது. பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்போது கத்திருக்கின்ற காணிக்கை. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்று நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் துணையும் மானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபையுள்ள பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு குடும்ப துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆண்டவரை மட்டும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தை பேச கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் எல்லாரும் போகணும், தகுதிப்படுத்தணும், ஆயத்தப்படுத்தணும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காக, தசமமா காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, எல்லா காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் கூடந்து நடத்துவதாக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.